ஹலோ நண்பா, மோட்டருடைய ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை மட்டும் வச்சு அது எவ்வளோ ஹெச்பின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. நமக்கு சிங்கிள் பேஸ் மோட்டருடைய ஆம்ப்ஸ் ரேட்டிங்கா இல்லை 3 பேஸ் மோட்டருடைய ஆம்ப்ஸ் ரேட்டிங்கான்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சால் ஹெச்பி ரேட்டிங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு 10 ஆம்பியர் கரண்ட் எடுக்கிற ஒரு மோட்டர் எடுத்தோமோ, அது சிங்கிள் பேஸ் மோட்டராக இருந்தாலும் சரி இல்லை 3 பேஸ் மோட்டராக இருந்தாலும் சரி, எடுத்த இந்த ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை வச்சு சிங்கிள் பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தியும் 3 பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தியும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணாக்கா நமக்கு வாட்ஸ் ரேட்டிங் கிடச்சிரும். கிடைச்ச வாட்ஸ் ரேட்டிங்கை 746 நம்ம டிவைட் பண்ணாக்கா நமக்கு ஹெச்பி ரேட்டிங் கிடச்சிரும். 10 ஆம்பியர் கரண்ட்டை சிங்கிள் பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 230 வோல்டேஜ் 10 ஆம்பியர் கரண்ட் 0.8 பவர் ஃபேக்டர் 0.9 எஃபிஷியன்சி. இதை 4 நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா 1656 வாட்ஸ் வருது. கிடைச்ச இந்த வாட்ஸ் ரேட்டிங்கை 746 நம்ம டிவைட் பண்ணாக்கா 2.219 ஹெச்பி ரேட்டிங் நமக்கு கிடைக்குது. 10 ஆம்பியர் கரண்ட்டை 3 பேஸ் பவருக்கான ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். P = √3 வேல்யூ 1.73 × 415 வோல்டேஜ் 10 ஆம்ப்ஸ் × 0.8 பவர் ஃபேக்டர் 0.9 எஃபிஷியன்சி. இந்த 5 வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா 5000